எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். யூடியூப் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது என்ன, ஆக்ட்ரஸாக இருந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்களா? இது ஒன்றும் நாட்டுக்கு முக்கியமான விஷயம்லாம் இல்லையே, இது ஒரு பெரிய விஷயம்னு ஏன்டா அப்படி போட்டு படுத்துறீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட, இந்த விஷயத்துக்கு பின்னாடி தீபிகா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே 2018 ரன்வீர் சிங்கை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப லவ்வபுளான கப்பல் அப்படின்னு தான் சொல்லணும். பத்மாவத் படம், அதுக்கு முன்னாடி பஜ்ராவ் மஸ்தானி, இந்த மாதிரியான நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஹிஸ்டாரிக்கல் மூவிலாம் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த படத்து மூலம் 2 பேருக்கும் காதல் ஏற்படுது. வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் ஓகேன்னு சொல்லி அவங்களோட காதல் திருமணம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நடந்தது. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த நேற்று முந்தானத்தை இன்ஸ்டாகிராமில் தன்னோட குழந்தை வரப்போகுது, செப்டம்பர் மந்த் என்னோடய குழந்தை வந்துடும் அப்படின்ற மாதிரி தீபிகா படுகோனே ஒரு போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரன்வீர் சிங்கும் ஆமாம் அப்படின்னு ஒருத்தருந்தாங்க. இது எல்லாரும் லைஃப்லேயும் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்லாம் நினச்சி கடந்து போக முடியாது. தீபிகா படுகோன் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பத்மாவத் படத்தில் திரௌபதி அம்மனை இழிவுபடுத்துகிறதா நினச்சிக்கிட்டு ஒரு அமைப்பினர் தீபிகாவோட தலையை யார் கட் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5 கோடி நாங்கள் பணம் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய காதல் தோல்விகள் தீபிகா படுகோனுக்கு இருந்தது. இந்த காலகட்டத்தில் நிறைய மூவிஸும் ஃபெயிலியராகவே ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. எதுக்காக அப்படி நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு இருந்த மன அழுத்தம், அளவுக்கு அதிகமான மன அழுத்தம். இதை சரி பண்ணவே முடியாது, இதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்மளோட கரியரும் போயிடுச்சு, நமக்கு ஒரு நல்ல லவ் லைஃப்பும் கிடைக்கல, நமக்கு நல்ல பார்ட்னரும் கிடைக்கல. ஸோ இப்படி வாழ்கிறதுக்கு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதன் பிறகு அவங்க வெளியே நிறைய மூவிஸில் கமிட் ஆகி மறுபடியும் ரன்வீர் சிங்கை கல்யாணம் பண்ணதெல்லாம் அதன் பிறகு நடந்த விஷயம். ஆனால் அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். தன்னோட மனசு தனியாக இருக்குது, நம்ம தனியாக இருக்குன்றதை விட நம்ம மனசு ரொம்ப லோன்லியாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வரவே கூடாதுன்றதுக்காக நிறைய பெண்களோட, எதுவுமே செய்ய முடியாத பெண்களோட, கணவர்களால் தனித்து விடப்பட்ட பெண்களோட தன்னோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினச்சி தன்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு போகாமல், நம்மளை விட கஷ்டப்படுற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கூட தன்னோட வாழ்க்கையை பயணிக்கலான்னு இப்படி போய் அப்படியே அவங்க லைஃப் மறுபடியும் சூப்பர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, தீபிகா படுகோனே எல்லாரும் ஒரு தெருவில் இருக்கிற நாய்ங்களை டேக் கேர் பண்ணணும்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. படிக்கணுன்ற குழந்தைங்களை படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் தீபிகா படுகோனே என்ன மாதிரியான ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வளிக்கணும், அவங்களாலையும் வாழ முடியும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை ஒரு கவுன்சிலிங் மூலமாக கொடுக்கறது, அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சுய தொழில் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பல பெண்களோட மனநிலையை மாற்றி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நம்ம பாலிவுட் ஸ்டார்ஸ் கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத தாண்டி, கல்யாணம் ஆனவங்க ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒன்றா இருக்காங்களா அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயந்தான். நம்ம ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் உலகலை அவங்களே கூட இப்போது டைவர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னோட கணவரோட 6 வருஷம் குழந்தை இல்லாமல் நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இப்போது ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அது கூடவே சேர்த்து நம்ம முன்னேறமோ இல்லையோ, நம்மள மாதிரியே கஷ்டப்படுற பெண்கள், அதாவது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்கிறோம், அப்படி இருந்தும் நம்மளால் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் வறுமை ஒரு பக்கம், சுயதொழில் இல்லாமல் ஒரு பக்கம், காதல் தோல்வி ஒரு பக்கம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள மீட்டு காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறதும்
ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்த தீபிகா படுகோனே பண்ண மாதிரி வேறு எந்த ஆக்ட்ரஸுமே பண்ணவே இல்லை. அதனால தான் இப்போ வரைக்குமே தீபிகா படுகோனே வந்து ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்காங்களோ என்னமோ தெரியல. தன்னோட ஒவ்வொரு படங்களுக்காகவுமே அவங்க வாங்குகிற சேலரி வந்து 20 கோடியாக இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டுக்காக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், காதலரால் கைவிடப்பட்ட பெண்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்ட பெண்கள், வாழ தகுதியே இல்லை, என்னால் வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்காக வருடம் அவங்களோட சொந்த பணத்துலேருந்து சில பணங்களை வந்து ஒதுக்கி அவங்களோட வாழ்க்கையை சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் தீபிகா படுகோனேவோட இந்த ப்ரெக்னென்ட் விஷயம் வந்து இவ்வளோ பேசுகிற பொருளாகிடுச்சு. ஏன்னா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட டான்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஹியூமனிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து யாராலையுமே சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பர் உமன், ஒரு பவர்ஃபுல் உமன்னு தீபிகா படுகோனே சொன்னால் இல்லைன்னு சொல்லவே முடியாது.